என்ன உணர்ச்சி வசப்படுதலை நிரூபித்து காட்டணும். இந்த இடத்துல கோவப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. என்னய்யா பொண்டாட்டியே ஒருத்தன் கூட்டு போயிருக்கான். அ கோவப்படக்கூடாதுன்றீங்க, பதட்டப்படக்கூடாதுன்றீங்க. என்னதான் நினச்சிருக்கீங்க? நான் ஜடமா? நான் என்ன மனுஷன் இல்லையா? நான் என்ன சாமியாரா? நான் என்ன இயேசுவா? இதெல்லாம் ஓடும். நீங்கள் இயேசுவின் சாயலை தடுத்திருக்கிறீர்கள்னு தான் நம்ம விசுவாசிக்கிறோம். அப்படி தான் பாடுறோம், அப்படி தான் ஆராதிக்கிறோம், அப்படி தான் நடந்து கொள்கிறோம். ஆலய பிரமிசஸ்குள்ளே இருக்கிற வரைக்குமா அது அப்படி இருக்குது. நீங்கள் ஆலயவாசிகளாக இருந்தால் விட்டுருவோம். அற்புதம் பொதுவாக நடக்கும். டிசம்பர் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அப்புறம் நடக்கலைன்னா புது வாக்குத்தத்தத்தை பார்த்து இன்னும் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும். இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமான வாக்குத்தத்த செய்தி வரும். சரி, இது அதிகம் சேர்த்து தருவார் போல இருக்குன்னு நடந்துட்டு இப்படி போன நாட்கள் இருக்குது. ஆலயவாசிகளாக இருந்த வரைக்கும். ராஜ்யத்தின் புத்திரர்களாக அடுக்கிற பொழுது அப்படி இல்லை. என்ன அது ராஜ்யத்தின் புத்திரர் ஆலயவாசி? விசுவாசிகள் ஆலயவாசிகள். ராஜ்யத்தின் புத்திரர் என்பது ஆலயமாக வாழுகிறவங்க. உங்களுக்கு ராஜ்யம் எதிர்பார்ப்பு சிந்தை வித்தியாசமாக இருக்கணும். கிறிஸ்துவின் சிந்தை எல்லாரும் சிந்திக்கிறது போல் சிந்திக்கக்கூடாது. எல்லாரும் சிந்திக்கிறது போல் இந்த மனுஷன் சிந்திக்கலை. அடுத்தது 13ஆம் அதிகாரம் பார்த்தால் வந்த பொருளாதாரம் பெரிய ஒரு என்ன சொல்கிறது, வாழ்க்கையை திருப்பி போட்டது. வாழ்க்கையை திருப்பி ஏற்கனவே அது செழிப்பான குடும்பம்தான். ஆனால் இப்பொழுது கர்த்தரோடு பயணப்படுகிற பொழுது நிரூபித்து காட்டின அந்த மனுஷன், உணர்ச்சி வசப்படாத மனுஷன் நான். இந்த சரீர ரீதியில் நீங்கள் இன்று அசைக்கப்படுவீர்கள் என்று சொன்னால் பணம் வந்தால் கையில் பிடிக்க முடியாது. அதான் அதோட அர்த்தம். இது எப்படியெல்லாம் டீல் பண்ணுவாங்க நம்ம ஆட்கள்? ஒன்று தெரிஞ்ச அரசியல்வாதிக்கு ஃபோன் பண்ணுவாங்க, தெரிஞ்ச அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இல்லை தெரிஞ்ச துன்மார்க்கனுக்காவது ஃபோன் பண்ணுவாங்க. வேதமாவது, அபிஷேகமாவது, ஆராதனையாவது, ஆண்டவர் சமூகமாவது. என்னோட பலத்தை நான் காட்டுறேன். இன்னொருத்தன் அவன் பலத்தை காமிச்சிட்டான். அவன் யாருன்னு அவன் காமிச்சிட்டான். இப்போ நான் யாருன்னு நான் காமிக்கணும் இல்லையா? இந்த செய்கைக்குள்ளே போகிற பொழுது இன்னும் பிரச்சனைகள், அதாவது பரலோகம் தூரமாக போயிடும். ஹெவன் வில் நாட் அட்ராக்ட். பரலோகத்தினுடைய ராஜ்யம் உங்கள் இடத்துல கிட்டி சேராது. ராஜ்யத்தினுடைய நன்மைகள் வந்து சேராது. இதனால் கை கலப்பு, சட்ட பிரச்சனைகள், பலதரப்பட்ட பிரச்சனைகள், மனோவியாதிகள், சரீர வியாதிகள், அப்படியே நெஞ்ச பிடிச்சி சாயிறவன், இதெல்லாம் இருக்குது இல்லையா? இதெல்லாம் நுட்பமான பகுதிகளில் சபை பயணப்பட்டு தான் ஆக வேண்டும். பொருளாதாரம் பெருசாக வருகிறதுக்கு முன்பு ஆபிரகாம் தீர்மானித்து, அதாவது தன்னுடைய உணர்ச்சி வசப்படவில்லை என்பதை நிரூபித்தான். மனைவியும் திருப்பப்பட்டா, எதிர்பாராத பொருளாதாரத்தின் ஆசீர்வாதம் வந்தது. இப்போ ஏதோ உங்களுக்கு நன்மைக்கு தீமை செஞ்சாலே உங்களால் தாங்கிக் கொள்ள முடியல. உங்களால் மட்டும் இல்லை, நம்ம எல்லோரும் சேர்ந்து தான், நான் என்னையும் சேர்த்து சொல்கிறேன். நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியல. நான் ஏதாவது தீங்கு செஞ்சிருந்தா நீ எனக்கு பண்ணலாம், நான் உனக்கு நன்மை தான் செஞ்சேன், ஆனால் எனக்கு நீ இது செஞ்சிடக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய சுயநீதியாக ராஜ்யம் பார்க்கும். அது உண்மை கூட, ஆனால் அது சுயநீதின்னு வேதம் ராஜ்யம் பார்க்கும். அதான் வேதம் சுயநீதி. தாங்குவோமா, நிற்போமா, நிலைத்திருப்போமா? பாருங்கள், கிறிஸ்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம், நம்ம நினைத்து கொள்கிறோம். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே நம்ம இருக்கிற பொழுது நம்ம சுதந்திரவாளிகளாக மாறணும்னு கர்த்தரை எதிர்பார்க்கிறார். உன் சாட்சி நீங்கள் கர்த்தரை என்னை இதை செஞ்சால் சொல்ல வேண்டியதே இல்லை, உலகம் சொல்ல போகிறது. இந்த மனுஷனை நான் அறிவேன். என்ன எவ்வளோ சிறுமையான காலத்தில் விசுவாசிகளுக்கே சாட்சியாக நான் என் வாழ்க்கை இருக்கும். 2001 என்னை பார்த்தவங்களுக்கும் இந்த 2025 பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசத்தை பார்ப்பாங்க. குணத்திலேயோ அல்லது பரிசுத்தத்திலேயோ சொல்லலை, நான் சொல்கிறது மற்ற விஷயங்கள்லாம். பொருளாதாரத்துலேருந்து, குடும்ப வாழ்க்கையிலேருந்து இப்படியே சாட்சி சொல்ல முடியும். எல்லாரும் சொல்லுவாங்க சாட்சி, தெரியும் எல்லாருக்கும். எதுவும் மறைக்க முடியாது. இதெல்லாம் எளிமையான விதத்தில் அற்பமான ஆரம்பத்தையும் மறைக்க முடியாது, அபரிமிதத்தையும் மறைக்க முடியாது, அபிஷேகத்தையும் மறைக்க முடியாது, சோதனைகளையும் மறைக்க முடியாது, உபத்திரங்களையும் மறைக்க முடியாது, பாடுகளையும் மறைக்க முடியாது. இதெல்லாம் மறைவானவைகளே இல்லை, எல்லாம் வெளியரங்கமாக்கப்பட்டோம். உலகம் சாட்சி சொல்ல இனி வர நாட்களில் இந்த மனுஷன் நான் அறிவேன். எப்படி இருந்த மனுஷன் இன்று இப்படியே கர்த்தரால் உயர்த்தப்பட்டிருக்கிறான். இது இனி வருகிற நாட்கள் சாட்சியை உலகம் சொல்லும். வெளியரங்கமான சாட்சி.
ஒரு திருமணத்தை மறைக்க முடியாது, ஒரு பிள்ளை பெற மறைக்க முடியாது, ஒரு கருத்தரிப்பை மறைக்க முடியாது, ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வெளியரங்கமாய் கர்த்தவங்களை ஆசீர்வதிக்கப்படும் வாழ்க்கையின் தரம் உயர்த்தப்படுகிறதையும் மறைக்க முடியாது. கார் வாங்கி வச்சுட்டு இந்த சந்துக்கு பின்னாடி வச்சுட்டா வருவீங்க, நான் காரே வாங்கலைன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியெல்லாம் நம்ம சர்க்கிளில் ஆட்கள் இல்லவும் இல்லை. அவ்வளோ கபடோடு சொல்கிறேன் நான். வெளியரங்கமான ஆசீர்வாதத்தில் கர்த்தர் நிறைக்க போகிறார். ஆனால் நீங்கள் எந்த கோபம் மட்டும் நான் சொல்ல, உணர்ச்சி வசப்படுதல், மௌனமாக நீங்கள் மௌனமாக உள்ள மனசில் வச்சுக்கணும்னு சொல்ல, உள்ளே எப்படியோ அப்படி தான் வெளியில் இருக்கும். எதையும் நீங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அடுத்தது பாருங்கள், சோதனைக்கு என்ன இந்த பணம் வருகிறது, பணத்தின் மீது அந்த மனுஷனுக்கு கவனம் இல்லை. கவனம் இல்லைன்னா சிந்தை வந்து பணத்து மேலே இல்லை. மறுபடியும் லோத்துக்கு அதை சரி பகுதியாக கொடுக்குறான். லோத்து புறப்பட்டே போக ஆரம்பிச்சு விடுகிறான். பணம் கொடுத்ததுனால அந்த குடும்பம் பிரிந்து போகிறது. நான் கொடுக்காததுனால என்னோடு கூட நீ பயணப்பட வேண்டும் என்ற கட்டாயம் வேண்டாம். எனக்கு ஒரு பொருளாதாரம் வந்திருக்கிறது, அதை கொடுத்து தான் பார்க்கட்டும், தாங்குறானா தாங்கலையான்னு. நானே எவ்வளோ வாட்டி பிரசங்கம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியாது இல்லை. கொடுத்து தான் இந்த படுபாவி இப்போ மகாபாவிகளோடு போய் சேர்ந்தான், குடிகாரனாக மாறினான், கடைசியில் சாபகரமான சந்ததியை விட்டு போயிட்டான் லோத்து. நீதிமானன்னு வேதம் சொல்லுது. ஆனால் இருதயம் பாதிக்கப்படுகிற பொழுது நீதிமானாக இருந்தான். அப்புறம் அவன் ஜோலியை பார்த்துட்டான். ஆலயத்தில் இருக்க பொழுது விசுவாசிகள் தேவ ஜனங்கள் தானே சொல்கிறோம். அது வெளியிலே தேவ ஜனங்க மாதிரி நடந்துக்குது. அந்த மாதிரி தான் லோத்து. இதுவும் இருக்குது, அதுவும் இருக்குது, வெளிச்சமும் இருக்குது, இருள் இருக்குது, மந்தாரமான வாழ்க்கை. கடைசியில் இருளினுடைய முடிவு. ஆனால் ஆபிரகாமுடைய மனநிலை என்னன்னா, பொருளாதாரத்துக்காக நீ என்னை தங்கியிருக்கக்கூடாது, நான் கொடுக்குறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு பொருளாதாரம் இல்லாதனால ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்? திருடனா மாறுறான், பொய்யனா மாறுறான், கபடஸ்தனா மாறுறான். பலருக்கு அந்த பொருளாதார நெருக்கடிக்குள்ளே போகிற ஜனங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் கொடுத்தவன் மட்டும் பார்க்க மாட்டான். உலகமே அவனை வித்தியாசமாக, கொடுத்தவன் சும்மாவும் இருக்க மாட்டான். எல்லாட்டையும் போய் சொல்லுவான், யார் தெரியுமா என் ஃப்ராடு, ஏன் வாங்கினதே கொடுக்கல, கேட்டால் பிளாக் பண்ணிட்டான், கேட்டால் ஃபோன் எடுக்க மாட்டான், என் ரொம்ப அழகழிக்கிறான், இப்படியே சட்டம் பேசுகிறான், என்னென்னமோ சொல்லி கொடுத்தது ஒருத்தங்கிட்ட வாங்கினது ஒருத்தங்கிட்ட. இந்த சங்கதி உலகம் ஃபுல்லாக அறிகிற அளவுக்கு பண்ணிவிடுவான். அது அவனோட ஆதங்கம், அது அவனுடைய மனப்பக்குவம். ஒரு பொருளாதார நெருக்கம் வந்தாலே பாதி மானம் போயிடும். வட்டி கட்டுகிற வரைக்கும் மரியாதையாக இருக்கும். வட்டியும் கட்ட முடியல, அசலும் கொடுக்க முடியல, எந்த தேதியில் கொடுக்க முடியும்னு கூட தெரியலன்னா என்ன ஆகும் வாழ்க்கை? அவன் வாழ்க்கை என்ன ஆகும்? கொடுத்தவன் வாழ்க்கை அவன் சும்மா விட்டுருவானா? சொல்கிறேன், பறைசாற்றுவான் இல்லையா? பொருளாதாரம் இல்லைன்னா இவ்வளோ பிரச்சனை. பொருளாதாரம் இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனைன்னு நிறைய பேருக்கு தெரியாது. பொருளாதாரம் இருந்துச்சுன்னா, இந்த உணர்ச்சி வசப்படுதலும் இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டீங்க, 10 வீட்டை கெடுக்க போவீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பிறருடைய தேவைகளுக்கு நீங்கள் நிறைவாக போய் அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியை உண்டாக்கி அவன் வீட்டு தீபத்தையே அணைச்சிடுவீங்க. நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, வீட்டில் இருக்க பெரியவங்க ஓங்கிய புயத்தை எடுத்து தம்பதிகளுடைய வாழ்க்கைகளை சூறையாடுவாங்க. கொஞ்சம் ஃபைனான்ஷியலி வீக்காக இருக்கிற தம்பதிகளுக்கு, பொருளாதாரம் குறைவாக இருக்கிற பெண்ணோ மாப்பிள்ளையோ மருமகளோ மருமகனோ ஏதோ இவங்க ஆதிக்கம் செலுத்துகிறாங்க இல்லையா? செலுத்துகிறாங்களே இல்லையா? பெற்றோரே சொல்கிறேன். குறை வந்து அவங்கள உள்ளே கொண்டு வருது, நிறைவோடு அவங்க வர்றாங்க. அதே போல் தான் நீங்கள், அது வேறு மாதிரி. இது ஒரு விதமான சிறுமைப்படுத்துறது, இது ஒரு விதமான அடிமைத்தனம். அதே போல் இல்லாத இருக்கிற ஒரு பற்றாக்குறை இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் மிகப்பெரிய ஒரு மகாபாவியாக மாறிடுவீங்க. உங்கள் பொருளாதாரம் போய் இதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 60க்கும் 20க்கும் தொடர்பு போடுறது, 60க்கும் 35க்கும் தொடர்பு போடுறது. வயசு சொல்கிறேன், 60 வயசில் இருக்கிற கிழமை 35 வயசு பொம்பளையை வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க இல்லையா? எப்படி வருது இதெல்லாம்? இந்த பற்றாக்குறைக்கு இது வந்து நிறைவாக இது போய் அங்கே போய் மிகப்பெரிய ஒரு கரும்புலியை உண்டாக்கிடும். இது ஆண்கள் மட்டுமில்லை, இல்லை பெண்கள் மட்டுமல்ல, உலகம் இதை ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறது. அன்றன்று உள்ள தேவை அவர்களுக்கு காரியம் ஆனால் போதும் சொல்லி எல்லாம் வேறு மாதிரி போய் கொண்டிருக்கிறது. இந்த உணர்ச்சி வசப்படுதல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் பெரிய சிக்கல் இருக்கும். நான் வெளிப்பாடு, இது தேவனுடைய பரிசுத்த வெளிப்பாடு. இந்த விசுவாசம் உங்களுக்கு மங்க ஆரம்பிக்கும். உணர்ச்சி வசப்படுதலை நீங்கள் மேற்கொள்ளாவிட்டால் விசுவாசத்தில் செழித்து வர முடியாது. இந்த மனுஷன் புறப்பட்டு போகிறான், போகட்டும்.
விடை கொடுப்பது என்பது விடை கொடாமல் இருப்பது. பார்வோனுடைய ஆவி, எகிப்தின் ஆவி, போகக்கூடாது, இருக்கணும். லாபான், பார்வோன் எல்லாம் எனக்கு உழைச்சி கொடு, எனக்கு இருக்கணும், நீ கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும். கணவன் சொல்லலாம் மனைவி பார்த்து கடைசி வரைக்கும் என் கூட இருக்கணும்னு, அது வரவேற்கத்தக்கது. மனைவி விரும்பலாம் கணவன் கடைசி வரைக்கும் நம்மோடு இருக்கணுன்றது அது வரவேற்கத்தக்கது. இது இருவரும் சரீரம் ஒன்றாக மாறுகிறது திருமணம் என்ற வைபவத்தில் கர்த்தருக்கு முன்பு. மற்றபடி யாரை நம்ம கட்டுப்படுத்தி வைக்கிறது என்பது உணர்ச்சிப்படுதலே ஒரு காரியம். பிள்ளைகள் கூட திருமணம் வரைக்கும் நம்ம கண்ட்ரோல், திருமணத்துக்கு அப்புறம் அவர்கள் வாழ்க்கையை அவருக்கு தீர்மானிக்கணும். திருமணம் வரைக்கும் இருக்கிறாங்க இல்லையா நம்மளோட, அப்போ புகற்ற ஞானம் தான் அவங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு காக்க வேண்டும். அதுக்கப்புறம் அவங்க ஆலோசனை என்று வந்து கேட்டால் சொல்லலாம். இருவரும் கேட்டால் சந்தோஷமாக சொல்லலாம். ஒருவர் மட்டும் கேட்டால் அந்த ஒருவருக்கு போய் சேருகிறது இருவருக்குள்ளே சண்டை வராத மாதிரி அந்த ஆலோசனை இருக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது எல்லாம் உணர்ச்சிவசப்படுதலின் பேரில் சின்ன விஷயத்தை பெருசாக்குற பெற்றோர்களும் உண்டு, தம்பதிகளும் உண்டு, பிள்ளைகளும் உண்டு, பூமியில் ஒவ்வொருவரும் உண்டு. இதில் வாய் சண்டை போய் கை சண்டை போய் நீதிமன்றங்க, வழக்காடு மன்றம், காவல் நிலையம், கை கலப்பு, சலசலப்பு எல்லாம் ஆகிறது உண்டு. சபை பிரிந்தது உண்டு, சபை சுக்குனராக உடைந்தது உண்டு, எல்லாமே உண்டு. இதெல்லாம் மறுதளிக்கப்பட முடியாத சம்பவங்கள். இதுக்கெல்லாம் பதிவேடுகள் இருக்கிறது. சரித்திரம் சொல்லும் உண்மை என்று. ஆனால் அற்புதம் நிச்சயமாக நடக்காது. இவ்வளோ நாள் பெற்று வளர்த்த மனுஷன் அதை மன்னிக்குவோம். வளர்த்த பெத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் அதிகம். தன் குமாரனை போலவே நேசித்தான். இப்போ அவன் போகிறான். காசு வந்த பிறகு போகிறான். காசு வரத்துக்கு முன்னே கூட இருக்கிறான். இல்லை எல்லாமே தெரிஞ்ச மாதிரி போறிய, எதுங்க போகிற, என்ன போகிற சொல்லு. எவ்வளோ விஷயம் நானாக தான் கேட்டிருப்பேன். எங்கே தான் போய் தொலைகிறேன், எனக்கு அட்ரஸையாவது கொடு. இந்த மாதிரிலாம் நிறைய ஊழியத்திலே நடந்திருக்கு. எங்கே தான் ஏன் இருக்கிற நீ சொல்கிற வரைக்கும் நம்மளுக்கு தலை வெடிச்சிடும் இல்லையா? இதெல்லாம் மாம்சன்றதை நான் உணர்த்தப்பட்டதுனால சொல்கிறேன். சொன்னால் சொல்லட்டும், அழைத்தால் சந்தோஷம், அழைக்கலனாலும் சந்தோஷம். நடுநிலையாக இருக்க தெரியாது. அது எப்படி என்ன எனக்கு முக்கியத்துவம் இல்லை நான் நினைக்கிற அளவுக்கு என் மனசு போகுதுன்னா நான் எவ்வளோ பெரிய படுபாவியாக இருக்கிறேன். அற்புதத்துக்கு தூரமாக இருக்கிறேன்னு அர்த்தம். உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கா அப்படின்னு மனசாட்சி கேட்கும். ஆமாம், உனக்கு தான். உங்களை கர்த்தர் என்னையும் உங்களையும் தகுதிப்படுத்துகிறார். அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரி நிறைய இடங்களில் நான் அதாவது ஏமாற்றத்தை பார்த்துருக்கேன். அதே எதிர்பார்த்து போல நான் சாதாரணமாக தான் போவேன். அங்கே பார்த்தா அதிர்ச்சி தரும் தகவல்லாம் இருக்கும். பெற்ற நன்மையெல்லாம் என்னுடைய ஊழியத்துலேயோ என் மூலியமாக பெற்ற நன்மையெல்லாம் என் காது படவே சாட்சி சொல்கிறான். வேற ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மனுஷனை குஷிப்படுத்தணும்னு எல்லா நோய் பெயரெல்லாம் சொல்லிட்டு இவர் ஜெபிச்சார், சரியாயிடுச்சுன்னா இதே தான் என் ஊழியத்துலேயும் சொன்னான். எப்படி இருக்கும் எனக்கு? எது பொய் சாட்சி எது மெய் சாட்சின்னே தெரில. அடப்படவாய் போன நோய் திரும்பி வந்துருமோ உனக்கு, இப்படி சொல்கிறியன்ற மாதிரி இருக்கும். இது எல்லாவற்றையும் நீங்கள் உணர்ச்சிவசப்பட்டு இதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஊழியத்தில் சாப்பிடாமல் வந்திருக்காங்க. அந்த விழாவே அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்காங்க. ஊழியக்காரங்களே சொல்கிறேன், சபிச்சிட்டு வந்திருக்காங்க. நான் நீதிமான் என்பதுக்காக சொல்ல, இந்த விஷயத்தை இப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்றது தான் பரிசுத்தாவினுடைய போதனை. நல்லா வயிறார சாப்பிட்டு அவர்களை ஆசீர்வதிச்சு ஜெபிச்சுட்டு என்னால் முடிஞ்ச காணிக்கையை நான் கொடுத்துட்டு அதே அவங்க மேலே கொஞ்சம் காசு போட்டு என் பாய்களை திணிச்சு அமிச்சாங்க. காணிக்கைக்காக சொல்ல வர்றது என்னென்னா, அந்த விழா முடிகிற வரைக்கும் இருந்து சாப்பிட்டு என்ன மரியாதை அவங்களுக்கு பண்ணமாக பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற கணத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வரணும் என்பதை தான் நான் கற்றுக்கொண்டேன். அதனால் என் கொம்புகள் உயர்த்தப்படாமல் இல்லை, கர்த்தர் கொடுத்த மகிமை மங்கி போனதுன்னு இல்லை, அவங்க பெரிய மாய்மாலக்காரர்களும் இல்லை. அதான் உண்மை. நம்மளே கர்த்தர் அனுபவத்தினாலேயே நடத்துகிறார், பக்குவப்படுத்துகிறார். எந்த மனுஷனுக்கும் நீ உங்களை விற்று போடக்கூடாது, அடிமையாகிடக்கூடாது. இவர்கள் இருந்தால் தான் நான் வாழ்வேன், இவர்கள் இல்லை நான் இருக்க மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். அவன் போய் அவன் சிரமப்பட்ட பொழுதும் இந்த மனுஷன் ஒரு அதாவது ஒரு சகோதரத்துவத்தில் தான் போய் கூப்பிட்டு வர்றாரு, விடுவிக்கிறாரு. அப்போது அவன் அது நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், போய் ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், விடுதலை பெறாக சபையில் அங்கத்தினா மாறுவோன்னா அவன் விடுதலை பெற்றுட்டு அவங்க சபைக்கு தான் போவான், தாய் சபைக்கு போகிறேன்னுவான். அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? அதே போல் தான் லோத்து.
நான் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன். அங்கே காலகாலமாக குடியிருந்த மாதிரி சோதம் கொமரை தான் என் சொர்க்க பூமின்றான் அந்த ஆள். நம்ம என்ன பண்ண முடியும்? நீ கர்த்தருக்குள்ள வா, மனம் திரும்பு, ரட்சிக்கப்பட்டுறதுக்கு ஏதுவான வழிகளை நில்லு, வருக சவியமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் பேசுறதும் பிடிக்காது. போய் விடுவிச்சார், அவ்வளோதான். அவன் திரும்பி கூட வரல, கூடவும் வரல. ஏன் வரலன்னு இவரும் கேட்கல. ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய மனமுதிர்ச்சி. நான் தான் சொன்னேன்னே, போகிறப்போ இந்த அம்மா எதுவும் சொல்ல, போகாதீங்கன்னு சொல்ல. நான் அப்போயே தெரியும் எனக்கு இவன் உருப்பட மாட்டான், இவன் நன்றி கேட்டவன், நயவஞ்சகன், துட்டு வந்தோன்னு போயிட்டான். நம்ம ஊர் பாஷையில் சொல்கிற மாதிரி பணத்தை பார்த்தோன்னு ஓடிட்டான், பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டான்னு அந்த அம்மாவும் சொல்ல. போனீரே 300 பேரோடு என்ன ஆச்சு? வந்தானா லோத்து, விடுதலை வண்டி வாங்கிட்டு அப்படியே போயிட்டானா? ஒரு வேளை கூட வந்து சாப்பிடல பாருங்கள். நம்மளை வந்து இருக்கணும் இல்லையான்னு கூட பார்க்கல பாருங்கள். நன்மை தீமை விசாரிக்கல பாருங்கள். பெத்த பிள்ளை மாதிரி பார்த்தனேன்னு அந்தம்மா அங்கலாய்ச்சிருக்கலாம், அந்தம்மா அங்கலாய்க்கல பாருங்கள். அற்புதம் சேர்ந்து நடக்குது. புருஷனுக்கு மட்டும் இல்லை அற்புதம், பொண்டையாட்டிக்கு தானே அற்புதம். அது உணர்ச்சியசப்படுத்தல். இந்த இடம்லாம் சீண்டப்படுகிற இடம். அதுக்கப்புறம் இந்த ஆகார் உள்ளே வருது. இந்த ஆகார் வந்தால் ஒன்று ஆபிரகாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்றது பெரும்பான்மை பெண்களுடைய கருத்தாக இருக்கும். அது எப்படி அவர் பீயிங் எ மேன் ஆஃப் காட் எப்படி இதை ஏற்றுக்கலாம்? அந்த மாதிரி தான் ஏதோ புத்தி கொள்ளலை சொல்லிச்சுன்னா அதுக்கு நீ போய் ஒரு புள்ள பெற்றுக்கிறவளுக்கு பண்ணுவாரானோ. இப்போ ஆகார் ஏற்றுக்கிறது கூட பிரச்சனை இல்லை. ஆகார் அன்புந்து தான் பெரிய காரியம். சாரால் கொடுக்க முடியாத ஒரு இல்லற சுகத்தை ஒரு பிள்ளை பெற்று எடுத்து கொடுத்து ஒரு ஆகார் வயசுக்காரி அவள். இது கிழவி. பெத்த பிள்ளை இஸ்மவேல், அழகிய ஒரு ஆண் பிள்ளை. அது பெரிய ஜாதியாகவும் ஆனால் துஷ்ட மனுஷனாக இருக்கும், கை சகோதரருக்கு விரோதமாக இருக்கும்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. அவளை அன்புறதுன்றது வந்து சாமானியமான காரியமே கிடையாது. மாம்சப்படி பார்த்தா சாரல் அம்மையார் ஒரு பயங்கரமான ஆவியின் அபிஷேகத்தில் இறங்கி சொல்லிடுறாங்க, அடிமை பெண்ணையும் அவளுடைய குமாரனையும் அனுப்பும், அப்புறப்படுத்தணும். இது எப்போவுமே சகால்த்தி சன்னதான்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு முதல்ல. அப்புறம் அடுத்த வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்கிறாரு, சாரால் சொல்லுதை கேள், அடிமை பெண்ணையும் அவர் பிள்ளையை அனுப்பிச்சிடுன்னு. உடனே துருத்தியில் தண்ணீர் ஊற்றி கொடுத்து அனுப்பிச்சிட்டாருன்னா, இந்த மனுஷன் என்ன மனுஷனா மனிதனா இவன் புனிதனா? இல்லை, எனக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டேன். இது என்ன, என்னுடைய எண்ணங்கள் அத்தனையுமே மாம்ச ரீதியாக தான் இருந்தது. பசுத்தாய்க்கு முன்னே சொல்கிறேன். இல்லடா, இப்போ இவ கொடுக்க முடியாத ஒரு பிள்ளை செலுத்த அவள் கொடுத்தா, நல்ல கனி கொடுக்கக்கூடிய வயசுக்காரி அவள். இன்னும் கொஞ்ச நாள் ஓடும் அவள் வாழ்க்கையில், எல்லா சுகத்தையும் அனுபவிக்கலாம். ஒரு ஹெல்த்தி லேடி, அதுக்கு சொல்கிறேன் நான். இல்லற சுகம் தாம்பத்திய வாழ்க்கைக்கு மட்டும் சொல்ல. இது டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்குது வீட்டம்மா. இதை அனுப்பி அதை வச்சுக்கினாக்கா எது நம்மளுக்கு கை கொடுக்கும்? எப்படி நான் படித்து பார்த்து சிரிப்பு வந்துச்சு எனக்கு. அட படுபாவி, என்ன சொல்கிறேன் நீ இன்னும் மாறலையடா. என் மனசாட்சி என்ன சொன்னது சொல்கிறேன். அவன் ஆவிக்குரிய ரீதியில் அந்த மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரியனாக இருக்கான். எது உகந்ததோ அதை நம்ம வைத்துக்கொள்ளும், எது உதவாதோ அதை அப்புறப்படுத்திடும். அது கர்த்தர் அப்படி தான் விரும்புகிறாருன்னு வச்சுக்கோங்க. குப்பையெல்லாம் நம்ம வச்சுக்கூடாதுன்றது வேற. ஆனால் அதே சமயத்தில் கர்த்தர் சொல்கிறார், அனுப்புனா அனுப்ப முடியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம். நடைமுறை சிக்கலை சொல்கிறேன். எனக்கு ஒரு பிள்ளையும் இருக்குது, அது அவன் மனசுக்கு விசனமாகவும் இருக்குது. ஆனாலும் கீழ்ப்படுகிறான். அந்த கீழ்ப்படிந்த உடனே அந்த விசனம் போயிடுது. அவன் அழலை, துக்கப்படலை, விசனமாக இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் சொன்ன அந்த சத்தத்தை கேட்ட உடனே அடுத்த துருத்தியில் தண்ணீர் கொடுத்து அனுப்பிச்சாச்சு. அவளோட எதிர்காலத்தை குறித்தெல்லாம் அவன் கவலைப்படவே இல்லை. அதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். அனுப்பணும். முடியுமா? உணர்ச்சி வசப்படுத்தல் சொல்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, மனுஷர்களை இழக்கதற்கும் முன் வரணும் என்பது தான் காரியம். இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம்.